Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ cell junction. So cell components and cell பத்தி தெரிஞ்சுக்கணும்னா the link in the description you can see that. Okay, and cell organelles பத்தியும் இருக்கு. Now we can see about the cell junction. So cell junction, why we should study the cell junction means, so in the center we have cell number 1 and cell number 2, right? So cells க்கு நடுவுல சில proteins இருக்கும் இங்க. Some proteins are attached to the cells. ஏன் இந்த proteins அப்படின்னா, so for little adhesion, adhesionனா attachment, செல்லும் attach ஆகணும். Okay, so cell attachmentக்கு சில proteins இருக்கு for their meeting point. That is the first point why cell junction is important. Second point என்னன்னா, for any abrasion or stitch, ரொம்ப stitch ஆகும்போதோ இல்லை ஒரு abrasion இல்லை ஒரு shearing ஆகும்போது செல்ஸும் இன்னொரு செல்லும் டிட்டாச் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ அட்டாச் ஆகணும், டிட்டாச் ஆகக்கூடாது. அதுக்கு சில ஜங்ஷன் இருக்குது. தே ஆர் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு அயான்ஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், எனி அயான்ஸ் என்டர் ஆகலாம், பட் சில அயான்ஸ் என்டர் ஆகக்கூடாது. ஸோ பிளாக் பண்ணுறதுக்கு இந்த செல் ஜங்ஷன் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் அந்த பிளாக் பண்ணுறது வந்து டிஃப்யூசிவ் பேரியர் ஆர் டிஃப்யூஷன் பேரியர்னு சொல்லலாம். ஓகே, and the next point will be channels. So little channels, ஒரு செல்லோட இன்னொரு செல் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சில little channels வந்து இந்த junctions வந்து உருவாக்கி தரும். Okay, for that junction is important. And the last but not least, செல்க்கு செல் கம்யூனிகேஷன் மட்டும் இல்லாமல் செல்க்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. இந்த க்ரீன் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேசல் லேமினா, பேசல் லேயர் or basal membrane. Okay, so in the basal lamina or basal membrane செல்க்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு தான் இந்த செல் ஜங்ஷனும் இருக்கலாம் அப்படின்ட்டு. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, செல் ஜங்ஷன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் தே ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் ஜங்ஷன்ஸ். த டைப்ஸ் ஆர் டைட் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன் எதுக்குன்னா ஒரு அயான்ஸ் உள்ளே வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு, அதாவது டிஃப்யூஷன் பேரியர் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி பிளாக் பண்ணுறதுக்கு இந்த டைட் ஜங்ஷன்ஸ். நெக்ஸ்ட் அடரன் ஜங்ஷன். அடரன் ஜங்ஷன் ஏதாச்சும் ஸ்டிச் ஏற்படும் போதோ இல்லை ஷியரிங் ஆர் அப்ரெசிவ் இந்த மாதிரி ஆகும்போது செல் வந்து டிட்டாச் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடரன் ஜங்ஷன். அண்ட் டெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். டைட் ஜங்ஷன் அண்ட் அடரன் ஜங்ஷனோட ஸ்ட்ராங்கான ஒரு ஜங்ஷனாக அது டெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம்ஸ் வந்து ஏதாவது ஹை ஷியர்டிங் ஆர் ஹை அப்ரேஷன் ஆர் ஹை ஸ்ட்ரெச்சிங் நடக்கும் போது செல்ஸ் டிட்டாச் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக டெஸ்மோசோம்ஸ். அண்ட் ஹெமிடெஸ்மோசோம்ஸ். டெஸ்மோசோம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் செல் அண்ட் செல் கனெக்ஷனை விட செல்லும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் கனெக்ஷனுக்கு ஒரு ஜங்ஷனை ஏற்படுறது ஹெமிடெஸ்மோசோம்ஸ். ஓகே, அண்ட் கேப் ஜங்ஷன். It is also one of the very important junction because cells communicationக்கு. Okay, so some little channels are presented in the cells. So ஒரு கம்யூனிகேஷனுக்கு இங்கே இருக்கிற சோடியம் அங்கே போகணும், இங்கே இருக்கிற குளோரைடு இங்கே வரணும், இங்கே இருக்கிற பொட்டாசியம் அங்கே போகணும்னா ஒரு சேனல் மாதிரி தேவை, ஒரு கேப் ஜங்ஷன். ஓகே, ஸோ இந்த கேப்பில் வந்து அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஜங்ஷன். அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். we are going to see on each junctions. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டைப் ஜங்ஷன்லையும் we have to see the structure, அந்த ஜங்ஷனோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஜங்ஷன், அந்த ஜங்ஷனோட ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அட் லாஸ்ட் we are going to see clinical importance, அந்த ஜங்ஷனில் வாட் டிஃபெக்டாக இருந்துச்சுன்னா என்ன ஏற்படும். ஓகே, ஸோ லெட்ஸ் see what is that. First we are going to see tight junctions. So the nameலே தெரியுது tight junctionனா செல்லும் டைட்டாக இருக்கணும். So it going to fix the cell very tightly. Okay, let us see about that. So here we have one cell and we have second cell. First cell, second cell. இந்த டைட் ஜங்ஷன் எப்படி செல்லையும் அட்டாச் பண்ணனா by some proteins. Okay, சில ப்ரோட்டீன்ஸால இந்த ரெண்டு செல்லும் அட்டாச் ஆகணும். What are the proteins? I will tell you what are the proteins. Here the protein which is present here, the red color protein, this protein is called claudins. And the blue color protein here,
which is known as occludins. Occludins. Okay, the red protein is called claudins and the blue protein here is called occludins. இப்ப இந்த பக்கம் இருக்குது, அதாவது செல்லுக்கு இந்த பக்கம், அதாவது ரைட்ல இருக்கிறது வந்து extracellular matrix. Okay, இது full of extracellular matrix. Whereas இந்த பக்கம் இருக்குது cytosol sites. Okay, cytoplasm full இங்க இருக்கும் and extracellular matrix இங்க இருக்கும். Inner cytoplasm sites, inner cytosol sitesல சில black color cells இருக்கு. Black color proteins, not cells, it is a protein. அந்த protein பேர் வந்து zona occludens. Okay, the protein which is presented in the inner cytosoidal layer, that is called zona occludens. Zona occludens. And in the inner cytosol sites we have some filaments attached to the zona occludens. Zona occludens கூட சில filaments வந்து attach ஆயிருக்கு. அந்த filament பேரு they are called actin filament. Okay, actin filament. This is the structure of the tight junction. Okay, so tight junction cells இருக்கு. So இந்த protein attach ஆகணும். அது மாதிரி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரும் அப்படிதான், protein attach ஆகிற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. So this structure, the red structure protein was known as claudin and blue structure protein வந்து occludins. Okay, and cytosol layer, cytosol side and extracellular matrix. Cytosoid sites we have black color protein called zona occludens and the membrane and filament which is present in the zona occludens, which is called actin filament. Okay, so this is the structure of the tight junction. Coming to the function of the tight junction, so we have already know that here basal lamina இருக்கு. So the green color thing, basal lamina for attachment, அதாவது basement membrane வந்து provide பண்ணும், that is basal lamina. இந்த basal lamina வந்து base surfaceல present ஆயிருக்கு. But tight junction is presented in the apical surface. Apical, this is a basal surface, this is the apical surface. Okay, so this tight junction is present in the apical surface of the cell. Right? Okay, so we have apical surface and basal surface. Now the function of the tight junction will be, what is the function? It is going to attach very tightly to block the ions. So ions வெளிய இருக்கிற ions வந்து உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக blockage வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த blockage பேர் வந்து diffusive barrier. Diffusive barrier. Diffusive barrier is to block the ions. இந்த ions எல்லாம் இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு blockage வந்து இந்த tight junction யூஸ் ஆகுது. This is about the functions. At last we are going to see the clinical significance. Okay, and clinical significance முன்னாடி எங்கெல்லாம் present ஆயிருக்கு இந்த tight junction பார்ப்போம். So it is presented, what is this? It is presented mainly on the blood brain barrier, a nervous tissue called blood brain barrier, BBB. Okay, blood brain barrier. So this is a blood brain barrier. இங்க வந்து சில endothelial cells, the blood vessels have endothelial cells and இங்க ஒரு blue color shade கொடுக்கிறேன் for a tight junction. Okay, so this is a tight junction. இந்த tight junctionல இப்ப சில substances இங்க இருந்து இங்க போகுதுன்னா like amino acids, okay, amino acids and some protein molecules வந்து இந்த பக்கம் போகும்போது அது இந்த பக்கம் இந்த left and right side வரும்போது they have to block because amino acid protein molecules வந்து வெளிய போயிட கூடாது. Okay, so here we have astrocytes, the nervous cell, one of the nervous cell will be astrocytes. So blood brain barrierல இருக்கிற ions இங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படினா for that we have tight junctions here. இங்க இருக்கிற molecules, இங்க இருக்கிற amino acids வந்து வெளிய போக கூடாது அப்படின்றதுக்காக we have tight junctions, right? One of the main example for tight junction is blood brain barrier. Next we coming to the GIT.
Mainly it is also present in GIT. So tight junctions GIT lo present ஆயிருக்கும். Here we have endothelial cells, right? Endothelial cells இருக்கு. அதே மாதிரி ஒரு ions இன்னொரு ions கூட போகும்போதோ இல்ல இங்க pathogens இருக்கு. Pathogens இல்ல substances வந்து இங்க நுழைய கூடாது அப்படின்றதுக்காக tight junctions வந்து இங்க ப்ரொவைட் ஆயிருக்கும். Okay? And main stomachல பாத்தீங்கன்னா what the stomach contains or main substance is HCl, hydrochloric acid. Hydrochloric acid stomachக்கு மட்டும் தான் இருக்கு. வேற எந்த இடத்துலயும் இந்த hydrochloric acid வந்து நம்ம உடம்புல இல்ல. So இங்க வந்து சில cells present ஆயிருக்கும். Here some tight junction cells are presented for why? To block the action of HCl. So HCl உள்ள இருந்து வெளிய போக கூடாது, உள்ள இருந்து வேற டிஷ்யூஸ்க்கு போக கூடாதுன்றதுக்காக சில tight junctions இங்க present ஆயிருக்கு. Okay? So this is about GIT. So tight junction is mainly present on GIT for HCl blocking. Next, main thing respiratory. Okay, respiratory tract லயும் present ஆயிருக்கு tight junction. So respiratory tract லயும் present ஆயிருக்கு. Respiratory tract. We have tight junctions. Okay, and one of the important thing, specialized thing which I want to say is kidney. Excretory system, we have kidney, and in kidney la வந்து tight junction வந்து modified இருக்கும். Okay, kidney la tight junction ஓட subtype அதாவது leaky junction. Okay, the name of the tight junction is called, one of the tight junction is leaky junction. Leaky junction. So this leaky junction என்ன பண்ணும் இந்த leaky junction னா most of the proximal convoluted tubules, அதாவது nephronsல நமக்கு தெரியும் they have proximal convoluted tubules. இந்த proximal convoluted tubulesல சில என்ட்ரிக்காக சில விஷயம் மட்டும் என்டர் பண்றதுக்காக லைக் பொட்டாசியம், சோடியம், குளோரைட், வாட்டர் இந்த மாதிரி என்டர் அண்ட் வெளியே வரதுக்காக we have leaky junction, a specialized junction. அதாவது டைட் ஜங்ஷனோட டைப் தான் இந்த leaky junction. இந்த leaky junction எதுக்குன்னா சில குளோரைட், சில பொட்டாசியம், சில சோடியம், சில வாட்டர் வந்து என்டர் அண்ட் லீவ் ஆகிறதுக்காக கிட்னில வந்து present ஆயிருக்கு. Any doubts till this? Now we can move to clinical significance. So clinical significance na ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் அந்த டைட் ஜங்ஷன் காச்சுனா என்ன ஆகும்? Okay, so let's see. நம்ம கேட்டிருப்போம் H. pylori or what Clostridium difficile அப்படின்ட்டு சில பாக்டீரியா நேம் கேள்விப்பட்டிருப்போம். Helicobacter pylori, that is H. pylori. Next we have what Clostridium difficile. இந்த மாதிரி சில ஸ்பீஷஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். Okay, so if H. pylori enters GIT ல enter ஆகுது அப்படின்னா first it releases it releases the toxins. ரெண்டுமே டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it will enter the tight junction. ஓகே, டைட் ஜங்ஷனை வந்து ஒரு லூஸ் ஆக்கி ஒரு கேப்பாக ஒரு சம் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பேஸ் வில் பி ப்ரொடியூஸ். அது டைட்டாக இருக்காமல் லூஸ் ஆகிடும். ரைட், அண்ட் லூஸ் ஆகிட்டு we have two things. H. pylori என்ன பண்ணுன்னா it produces a ulcer. ஓகே, ஒரு அல்சர் ஃபார்ம் ஆகும். தட் அல்சர் நேம்ட் as peptic ulcer. ஸோ பெப்டிக் அல்சர் HCl வந்து வேற டிஷ்யூஸ்க்கு வேற பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு அந்த H. pylori வரத்தால அண்ட் கேப் உண்டாக்குறதால பெப்டிக் அல்சர் ஃபார்ம் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த Clostridium difficile என்ன ஃபார்ம் ஆகும்னா இட் வில் ஃபார்ம் அண்ட் இந்த இதில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, அண்ட் the Clostridium difficile will form and release some toxins. இந்த மாதிரி சில டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். And at last it will leads to diarrhea. Okay, it will last diarrhea வந்து வரும். And Clostridium difficile cause பண்ற diarrhea பேர் வந்து Clostridium difficile associated diarrhea. Okay, so the name of this thing is called Clostridium difficile associated diarrhea. Okay,
This is about the tight junction. First we see the proteins, claudins, occludins, zona occludens, actin filaments. Next we have the cells, apical surface la dhaan tight junction present aayirukkum. Edachum oru sodium illa potassium and any proteins அது enter ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த blockage வந்து இருக்கு. ஸோ அது பேர் வந்து diffusive barrier அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லிட்டு diffusive barrier. And we have எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா blood brain, முக்கியமாக இம்பார்ட்டன்ட்லி we have blood brain barrier and GIT, respiratory tract, முக்கியமாக கிட்னியில் ஒரு ஸ்பெஷலைஸ்டாக மாறி போய் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த பேர் வந்து leaky junction. ஓகே, leaky junction is one of the subtype of tight junction. ஓகே, ஸோ இது டைட் ஜங்ஷன்ஸ் வந்து டைட்டாக இல்லாமல் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, தட் இஸ் எனி ஸ்பேஸ் வந்துருச்சுன்னா லைக் H. pylori and Clostridium deficit இந்த ஸ்பேஸை உருவாக்கலாம். H. pylori can cause peptic ulcer and Clostridium deficit can cause diarrhea, which is also known as Clostridium difficile associated diarrhea.